விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஏடிஎம் கார்டு மாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி செயல்பட்டு வருது. இந்த வங்கியில பாத்தீங்கன்னா 4க்கும் மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் உள்ளது. அந்த வகையில பாத்தீங்கன்னா செஞ்சி பர்வதராஜ குல பகுதியை சேர்ந்த கீதா செல்வம் தம்பதியினர் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி கணக்குல அமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் மையத்துல போயிட்டு பணம் எடுக்க போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் பணம் எடுக்க முற்பட்ட போது பாத்தீங்கன்னா பணம் வரல ஏடிஎம்ல இருந்து. அங்கு அருகில் இருந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்த விஜய் டிவேட் என்பவர் என்ன பண்றாரு, பணம் எடுத்து கொடுப்பதாக கூறி கீதா கிட்ட அந்த ஏடிஎம் கார்டை வாங்கி இவர்கிட்ட இருந்த ஏடிஎம் கார்டு கீதா கிட்ட கொடுத்துறாரு. சுதாரித்துக் கொண்ட கீதா தனது கணவரான செல்வத்திற்கு கூறுறாங்க. செல்வர் என்ன பண்றாரு, அந்த விஜய் டேவிட்டை மடக்கி பிடித்து வடமாநில இளைஞர ஏடிஎம் கார்டு கேட்டதோ பதறி போன விஜய் டேவிட் தப்பிக்க முயன்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா காத்திருந்த வெள்ளை நிற கார்ல ஏற முற்பட்ட போது செல்வம் விஜய் டேவிட்டை பிடித்து பொதுமக்களுடைய உதவியோட செல்வத்தை தர்ம அடி கொடுக்குறாங்க. அந்த வகையில தகவல் அறிந்து செஞ்சு காவல்துறை என்ன பண்றாங்க, நேரடியாக சென்று அவரிடம் இருந்த 99 ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்யறாங்க. மேலும் அவரிடம் இருந்த பணமான 35,000 ரூபாய் பணம் பறிமுதல் செஞ்சு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்போது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செஞ்சி திருவண்ணாமலை சாலையில பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து